everyone, welcome you to our YouTube channel WinMath Study Place. நம்ம இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் உள்ள அசைன்மெண்ட் ப்ராப்ளம் டாபிக் பார்க்கலாம். அதில் இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் in which the objective is to assign a number of resources to the equal number of activities at a minimum cost. அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். அதனுடைய ஸ்பெஷல் கேஸ் தான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். இதனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நம்பர் ஆஃப் ரிசோர்ஸஸ்லேருந்து நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு அசைன் பண்ணக்கூடிய டேர்ம் வித் மினிமம் காஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இருக்கிறதா நம்மளுடைய மெயின் எய்ம். அதான் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் நம்ம செய்ய போகிறோம். அல்லது மேக்ஸிமம் ப்ராஃபிட், மினிமைஸ் காஸ்ட், அதாவது செலவுகளை குறைக்கிறதா நம்மளுடைய நோக்கம், அல்லது இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் வேல்யூ. அடுத்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட்லி டீஜெனரேட் ஃபார்ம் ஆஃப் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் டீஜெனரேட், நான் டீஜெனரேட்னு பார்த்தோம். டீஜெனரேட்னா என்ன? டீஜெனரேட் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ் m+n-1க்கு ஈக்குவலாக இருந்துருச்சுன்னா அது நான் டீஜெனரேட்னு சொல்லுவோம். சப்போஸ் அது நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் கம்ப்ளீட்லி டீஜெனரேட் ஃபார்ம் ஆஃப் எ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக இருக்கும். அடுத்து the units available at each origin, that is resources, and units demanded at each destination activity are equal to 1. இப்போ இங்கே யூனிட்ஸ் அந்த வேல்யூ ஆரிஜின்லேருந்து டெஸ்டினேஷன் போதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஆரிஜின்ஸ் அப்படிங்கிறது ரிசோர்ஸ்னு சொல்லலாம், டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், அல்லது யூனிட்ஸில் அவைலபிள் டிமாண்டுன்னு பார்த்தோம். அந்த வேல்யூ என்னதான் இருக்கணும்? மஸ்ட் பி ஈக்குவல் டு 1 இருக்கும். That means exactly one occupied cell in each row and each column of the transportation table. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் கண்டிப்பாக ஆக்குப்பைட் செல்ஸ் எப்படி தான் இருக்குன்னு சொன்னாங்க? ஒன்லி ஒன் ஆக்குப்பைட் செல் தான் இருக்கும். இதில் இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் வரும் பொழுது ஒரு ரோலையும் அல்லது ஒன் காலமில் பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி ஒன் ஆக்குப்பைட் செல்ஸ் தான் இருக்கும். Next one, the mathematical formulation of the assignment problem is minimize z is equal to summation I is equal to 1 to n, summation j is equal to 1 to n, Cij xij. அதாவது minimize z objective function subject to the constraints, that is summation I is equal to 1 to n, xij is equal to 1, and summation j equal to 1 to n, xij is equal to 1. Also xij is equal to 0 or 1 for all I is equal to 1 to etc n and j is equal to 1 to etc n. இப்போ மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலேஷன் இந்த ஃபார்மில் தான் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு எடுத்து ஒன்று என்ன? மினிமைஸ் இசட். நம்மளோட எய்ம் என்ன? மினிமைஸ் த காஸ்ட். ஸோ மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு சிஐஜே எக்ஸ்ஐஜே அண்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் xij அது must be equal to 1, that is unit of available and demand should be is equal to 1 ன்னு சொன்னோம். so is equal to 1, that xij is equal to either 0 or 1 இருக்கும். இந்த mathematical formulation, if Cij greater than or equal 0 such that minimum summation I equal to 1 to n, summation j is equal to 1 to n, Cij is equal to 0. இப்போ அந்த சிஐஜே காஸ்ட் வேல்யூ கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா மினிமைஸ் இசட் வேல்யூ, தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. தென் எக்ஸ்ஐஜே ப்ரொவைட்ஸ் அண்ட் ஆப்டிமம் அசைன்மெண்ட். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்கும்? ஆப்டிமம் அசைன்மெண்ட் கிடைக்கும். தட் இஸ் அப்படின்னா என்ன? த அசைன்மெண்ட் ஷெட்யூல் வில் பி ஆப்டிமல் இஃப் தேர் இஸ் எக்ஸாக்ட்லி ஒன் அசைன்மெண்ட். அந்த ஷெட்யூல் ஆப்டிமல்னு சொல்லலாம், ஆப்டிமம் அசைன்மெண்ட்னு சொல்லலாம், அல்லது ஆப்டிமல்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்ஸாக்ட்லி ஒன் அசைன்மெண்ட், தட் இஸ் அசைன்ட் 0 இன் ஈச் ரோ அண்ட் ஈச் காலம். ஒரு ரோலையும் ஒரு காலம்லையும் பார்த்தோன்னா ஒன்லி 1 0 அசைன் ஆகிருந்துச்சுன்னா அதை ஆப்டிமம் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். Next one, there are two characteristics that the assignment problem is varied from transportation problem. Gauss matrix is a square matrix.
இதில் என்ன இருக்கணும், காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். And then optimum solution for the problem would always be such that there would be only one assignment in a given row or column of the cost matrix. இதில் வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து கம்பல்சரி எப்படி தான் இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். அண்ட் தென் அசைன்மெண்ட் வந்து ஈச் ரோ ஈச் காலமில் ஒன்லி ஒன் அசைன்மெண்ட் தான் இருக்கணும். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். பட் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ஹேவிங் எ ஸ்கொயர் payoff matrix of order n should be எப்படி இருக்கணும், m plus n minus 1ன்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லிட்டோம், நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கணும். இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும்னு பார்த்துட்டோம். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா m is equal to n தான் இருக்கும். அப்போது mக்கு பதிலாக nன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, n plus n minus 1 that is 2n minus 1 assignments. அப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன்ஸ்னு பார்த்தாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, 2n minus 1 assignments exist ஆகும். And then assignment problem can be solved by using the following 4 methods. மெயினாக இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட் enumeration method, second one is transportation method, third one is simplex method, and fourth one is Hungarian assignment method. இந்த 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதில் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதனுடைய சால்விங் ப்ரொசீஜர் என்னன்னு பாருங்கள். Hungarian assignment method. The method of solving an assignment problem consists of the following steps. Step 1 is determine the cost table from the given problem. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்லேருந்து காஸ்ட் டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதில் இஃப் தி நம்பர் ஆஃப் சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ் கோ டு ஸ்டெப் 3. இப்போ நம்பர் ஆஃப் சோர்சஸும் நம்பர் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக ஸ்டெப் 3க்கு போயிடலாம். இல்லை இஃப் தி நம்பர் ஆஃப் சோர்சஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் டெஸ்டினேஷன்ஸ் கோ டு ஸ்டெப் 2. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெப் 2ல் ஃபாலோ பண்ணணும். வாட் இஸ் ஸ்டெப் 2? Add a dummy source or a dummy destination so that the cost table becomes a square matrix. Cost entries of dummy source or destinations are always 0. இப்போ என்ன பண்ணும், ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றா சோர்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், டம்மி சோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அல்லது டெஸ்டினேஷன் ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டம்மி டெஸ்டினேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனோட வேல்யூஸ் காஸ்ட் வேல்யூஸ்லாம் எப்படி தான் இருக்கணும், 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ அந்த டேபிள் காஸ்ட் டேபிள்னு சொல்லுவோம். அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். சப்போஸ் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லைன்னா ஒரு ரோ கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், காலம் கம்மியாக இருந்துச்சுன்னா காலம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். Now what is step 3? Locate the smallest element in each row of the given cost matrix and then subtract the same from each element of that row. இப்போது கொடுத்துருக்கிற காஸ்ட் டேபிளில் ரோ வைஸ் செக் பண்ணுறோம். அதை வந்து ரோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப் 3க்கு பேர் ரோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரோல் உள்ள ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எலமெண்ட் மீதி உள்ள எல்லா எலமெண்ட்டோடையும் அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணி ரோவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அது மாதிரி ஒரு ஒரு ரோக்கும் அந்த ஒர்க்கை செய்யணும். This step 4. If the reduced matrix obtained in step 3, locate the smallest element of each column and then subtract the same from each element of that column. Each row and column now have at least one 0. இப்போது அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ண மேட்ரிக்ஸ்லேருந்து மறுபடியும் காலம் வைஸ் செலக்ட் பண்ணுறோம். காலமில் ஃபஸ்ட்டு காலமில் உள்ள ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் சூஸ் பண்ணுறோம். அந்த எலமெண்ட்டில் மீதி உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு காலம் வைஸும் அதை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ரோலையும் காலம்லேயும் ஒரு எக்ஸாக்ட்லி வி ஹாவ் 1 0. ஸ்டெப் 4க்கு அனதர் நேம் காலம் ரிடக்ஷன்னு சொல்லலாம். அப்போது காலம் வைஸ் அதை ரெடியூஸ் பண்ணி ஈச் ரோ அண்ட் ஈச் காலம் ஹாவ் 1 0ன்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து கம் டு ஸ்டெப் 5. In the modified matrix obtained in step 4, search for an optimal assignment as follows. இப்போ நம்ம மாடிஃபை பண்ண மேட்ரிக்ஸ்லேருந்து ஆப்டிமல் அசைன்மெண்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, பாயிண்ட் நம்பர் 1, எக்ஸாமின்
the rows successively until a row with a single zero is found. இப்போது ஒரு ரோலையும் செக் பண்ணுறோம். ஒரு ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா என் ரெக்டாங்கிள் தி ஜீரோ, அந்த ஜீரோவை மார்க் பண்ணிக்கிறோம், ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். என் ரெக்டாங்கிள் த ஜீரோ அண்ட் கிராஸ் ஆஃப் ஆல் அதர் ஜீரோஸ் இன் இட்ஸ் காலம். அந்த காலமில் உள்ள மீதி எல்லா ஜீரோஸையும் cross out பண்ணிக்கிறோம். Continue in this manner until all the rows have been taken care of. இப்போ அது மாதிரி ஒரு ஜீரோஸையும் நம்ம ரெக்டாங்கிள் பண்ணி மீதி எலமெண்ட்ஸை cross out பண்ணி அந்த மாதிரி ஒரு ரோக்கும் அந்த ஒர்க்கை பண்ணிக்கிறோம். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, repeat the procedure for each column of the reduced matrix. இப்போ நம்ம ரோ வைஸ் பண்ணோம், அதுக்கு பேர் ரோ ஸ்கேனிங்னு சொல்லலாம். அடுத்து அதே மாதிரி காலம் வைஸ் அந்த ப்ரொசீஜரை பண்ணணும். இப்போ ஒரே ஒரு ஜீரோ, மோர் தேன் 1 ஜீரோ இருந்துச்சுன்னா அந்த ரோ ஒமிட் பண்ணிடணும். அப்போ அடுத்து காலம் வைஸ் செக் பண்ணுறோம். அந்த காலமில் ஒரே ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா அதையே மார்க் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஜீரோஸை க்ராஸ் அவுட் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜரை கன்டினியூ பண்ணுறோம். பாயிண்ட் நம்பர் 3 இஸ் இஃப் எ ரோ ஆர் எ காலம் ஹேஸ் 2 or more zeros and one cannot be chosen by inspection, then assign arbitrarily any one of these zero and cross off all other zeros of that row or column. இப்போ மோர் தேன் ஒன் ஜீரோ இருக்குது அந்த ரோலையோ காலத்துலேயோ. அப்படி இருக்கும்பொழுது நம்மளாம் அர்பிட்ரரிலியாக என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ஜீரோவை அசைன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஜீரோஸை cross off பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 4, repeat A through C above successively until the chain of assigning rectangle or cross ends. இப்போ இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எல்லா ஜீரோஸும் ஸ்கொயர் பண்ணியிருக்கோமா க்ராஸ் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணி அது வரைக்கும் நம்ம அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கணும். Now come to step 6. If the number of assignments is equal to n, the order of cost matrix. nங்கிறது என்ன, order of the matrix. ஸோ அசைன்மெண்ட்ஸ் வந்து என்னுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இருந்துச்சு அப்படின்னா we got the optimal solution, நமக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதிலிருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். Suppose if the number of assignment is less than n means go to the next step. Step number 7, draw the minimum number of horizontal or a vertical lines to cover all the zeros of the reduced matrix. This can be conveniently done by using a simple procedure. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபைண்ட் பண்ணதில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மினிமம் லைன்ஸ் அதில் கவர், அந்த ஜீரோஸை கவர் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கீழே. பாயிண்ட் நம்பர் 1, மார்க் டேக் ரோஸ் தட் டு நாட் ஹாவ் எனி அசைன்டு ஜீரோ. ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பார்க்குறோம். எந்த ரோவில் எந்த ஒரு ஜீரோவுமே அசைன் ஆகலை அப்படிங்கும்போது அந்த ரோவை டிக் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், மார்க் காலம்ஸ் தட் ஹாவ் ஜீரோஸ் இன் தி மார்க்டு ரோஸ். நம்ம மார்க் பண்ண ரோவில் எந்த காலமில் ஜீரோ இருக்குதோ அந்த காலத்தை மார்க் பண்ணிக்கணும். அண்ட் தென் மார்க் ரோஸ் தட் ஹாவ் அசைன்டு ஜீரோஸ் இன் தி மார்க்டு காலம். இப்போ காலம் நம்ம டிக் பண்ண காலத்தில் எந்த இடத்துல ஜீரோ அசைன் ஆயிருக்கோ அதனுடைய ரோவை மார்க் பண்ணிக்கணும். அடுத்து ரிப்பீட் B and C above until the chain of marking is completed. அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி அந்த எல்லா ரோவையும் காலத்தையும் செக் பண்ணிக்கணும். Then draw lines through all the unmarked rows and marked columns. இப்போ என்ன பண்ணும், நம்ம மார்க் பண்ண காலத்தை என்ன பண்ணும், ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் லைன் போடணும். அண்ட் தென் அன்மார்க்டு ரோஸ், மார்க் ஆகாத ரோஸை ஹரிசாண்டல் லைன் போட்டு அதையே கேன்சல் பண்ணிக்கணும். திஸ் கிவ்ஸ் அஸ் த டிசையர்ட் மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ். இதிலிருந்து நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிடைக்கும். அடுத்து ஸ்டெப் 8 பாருங்கள். டெவலப் த நியூ ரிவைஸ்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து ரிவைஸ்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த ரெடியூஸ்டு மேட்ரிக்ஸ் நாட் கவர்ட் பை எனி ஆஃப் த லைன்ஸ். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன் போட்டு ரோ காலமை டெலிட் பண்ணோம். ஸோ அந்த லைன் இல்லாத நாட் கவர்ட் பை த லைன்ஸ் இருக்கிற
ரோஸில் காலம்ஸில் மொத்தம் அந்த எலமெண்ட்ஸில் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் திஸ் எலமெண்ட் ஃப்ரம் ஆல் த அன்கவர்ட் எலமெண்ட்ஸ். அப்போ அந்த லைன்ஸில் கவர் ஆகாத மீதி எலமெண்ட்ஸோட அந்த எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு and add the same to all the elements lying at the intersection of any two lines. இப்போ நம்ம ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன் போடும்பொழுது இன்டர்செக்டிங் பாயிண்ட் இன்டர்செக்டிங் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதில் அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அதையும் காப்பி பண்ணி எழுதிக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய நியூ ரிவைஸ்டு காஸ்ட் மேட்ரிக்ஸாக இருக்கும். Now come to step 9. Go to step 6 and repeat the procedure until an optimum solution is attained. இப்போது இதோட ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆகுது. எப்போ அப்படின்னா நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்துருச்சுன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் கிடைச்சிருச்சு. மறுபடியும் அது இல்லை கரெக்டாக நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்பொழுது மறுபடியும் என்ன ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் until the optimum solution is attained. இதுதான் வந்து ஹங்கேரியன் அசைன்மெண்ட் மெத்தட்னுடைய ப்ரொசீஜர் சால்விங் மெத்தட். இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் உங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அசைன்மெண்ட் ப்ராப்ளமில் சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் டைப் பாருங்கள், சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஹியர் ஏபிசிடி ஆர் த ஆரிஜின்ஸ் ஆர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். 1 2 3 4ங்கிறது டெஸ்டினேஷன் அல்லது ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். த வேல்யூஸ் ஆர் த காஸ்ட் வேல்யூஸ். இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா இந்த காஸ்ட் வேல்யூவை மினிமைஸ் பண்ணுறது தான் நம்மளோட எய்ம். இப்போ அது சால்விங் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சொல்யூஷனுக்கு வாங்க. த காஸ்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் இஸ், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸான்னு செக் பண்ணுறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரோஸ் இஸ் ஈக்குவல், இது வந்து என்ன இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். இப்போ இங்கே 4 rows 4 columns, so that is equal. Hence the assignment is balanced. Given assignment problem is balanced. Step 1 is row reduction பார்த்தோம். அப்போ அது என்னது, select the smallest element in each row and subtracting this from all the elements of the corresponding row we get the reduced matrix. அப்போ அதான் வந்து row reduction அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. இப்போ ஒரு ரோலையும் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரோல் உள்ள மீதி எலமெண்ட்ஸை இந்த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டால் சப்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 5ங்கிறது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இந்த 5ஆல் மீதி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ், அது ஆல் எலமெண்ட்ஸையும் 5ஆல் சப்ராக்ட் பண்ணும். அப்போது ஃபர்ஸ்ட் ரோவை 5ஆல் சப்ராக்ட் பண்ணும். செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இஸ் 3, ஸோ 3ங்கிற நம்பரால் சப்ராக்ட் பண்ணும். அண்ட் தென் தேர்ட் ரோவில் 2 இஸ் த ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். Fourth row 5 is the smallest element. அப்போ 10 minus 5 is 5. 5 minus 5 is 0. 13 minus 5 is 8. 15 minus 5 is 10. Similarly, 3 minus 3 is 0. 9 minus 3 is 6. 18 minus 3 15. 3 minus 3 is 0. 10 minus 2 8. 7 minus 2 5. 3 minus 2 1. 2 minus 2 0, 5 minus 5 0, 11 minus 5 6, 9 minus 5 4, 7 minus 5 is 2. இப்போ first row valuesல என்ன வரும், 10 minus 5 is 5, 0, 8, 10, 0, 6, 15, 0, 10 minus 2 is 8, 7 minus 2 5, 3 minus 2 1, 2 minus 2 0, and then 5 minus 5 0, 11 minus 5 6, 9 minus 5 4, 7 minus 5 2. Step 2 பார்த்தோம் அப்படின்னா column reduction. அப்போது select the smallest element in each column and subtracting this from all the elements of the corresponding column we get the reduced matrix. அப்போது ஒரு column wise smallest element நம்ம choose பண்ணணும். இப்போ first columnல பார்த்தோம் அப்படின்னா step 1 என்ன பண்ணியிருந்தோம், row reduction இந்த டேபிள் கிடச்சிருக்கு. இதில் இருந்து column wise smallest element 0 தான். அடுத்து second columnல smallest element 0, third columnல 1, fourth columnல 0. அப்போ 0 10 minus 0 is 10. அப்போது first second and fourth column are
சேம் வேல்யூஸ் தேர்ட் காலமில் மட்டும் சப்ராக்ட் பை -1 அதை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 7 14 0 3ன்னு கிடைக்கும். மீதி எல்லா எலமெண்ட்ஸும் அதே மாதிரி தான் வரும். ஸோ அடுத்த டேபிள் எழுதிக்குவோம். that is 5 0 8 0. Second column is 0 6 5 6, and third column is 7 14 0 3 10 0 0 2. At step 3 is row scanning. இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா அதை அசைன் பண்ணிவிட்டு அந்த காலம் ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். ரைட் பண்ணுங்கள். அல்லது ஸ்டார்டிங் வித் ரோ 1 என் ரெக்டாங்கிள் மார்க் அசைன்மெண்ட் a single 0 if any and cross all other zeros in the column so marked. Thus we get. புரியுதா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிறோம். அந்த டேபிள் எடுத்து அப்படியே எழுதிட்டு ரோ வைஸ் செக் பண்ணும் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் காலம் வைஸ். ஃபஸ்ட்டு ரோ வைஸ் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ அதையே அசைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் கிராஸ் த ரிமைனிங் ஜீரோஸ் இன் தி காலம். இப்போ இந்த வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. மீதி என்ன பண்ணுறோம், ஜீரோஸ் இல்லை, இருந்தாலும் இந்த காலத்தை அப்படியே டெலீட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் தென் செகண்ட் ரோவில் பார்க்குறோம், 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ ஒமிட் திஸ் ரோ. தேர்ட் ரோ வரும், அதுலேயும் 2 ஜீரோஸ் இருக்குது, இதையும் ஒமிட் பண்ணிடும். ஃபோர்த் ரோக்கு வரும், இதில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது, அதை அசைன் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை டெலீட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இப்போ காலம் வைஸ் வரும். காலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலமில் ஒரே ஒரு 0 தான் இருக்குது, இதை அசைன் பண்ணிவிட்டு இந்த ரோவை டெலீட் பண்ணிக்கிறோம், க்ராஸ் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் அடுத்த காலம் பார்க்குறோம், இது ஒரே ஒரு 0 தான் இருக்குது, இதை அசைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ரோவை க்ராஸ் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்பர் ஆஃப் வாட் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ், தட் இஸ் n is equal to 4. how many assignments here, எத்தனை ஜீரோஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம், 1 2 3 4. therefore 4 is equal to 4. இது எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா the matrix, the solution is optimal. Now since each row and each column has only one assignment, an optimum solution is reached. இதுதான் சொல்யூஷன். இதில் சொல்யூஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா the optimum assignment is first this is A B C D 1 2 3 and 4. இப்போ ஏங்கிற ரிசோர்ஸஸ்லேருந்து ஆக்டிவிட்டி 2 அசைன் ஆயிருக்கு. ஸோ A2 2 and then B2 4 C2 3 D2 1 நோட் பண்ணிவிட்டு the assignment cost is, the optimum assignment cost is, இப்போது given டேபிளில் போயிட்டு ஏங்கிற ஆக்டிவிட்டி ஏங்கிற ரிசோர்ஸ் 2ங்கிற ஆக்டிவிட்டியில் வாட் இஸ் த காஸ்ட் வேல்யூ, அதையே நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் டேபிளில் ஏங்கிற ரிசோர்ஸஸ்லேருந்து 2ங்கிற ஆக்டிவிட்டியில் 5 இருக்குது. ஸோ 5. பிங்கிற ரிசோர்ஸஸ் 4ங்கிற ஆக்டிவிட்டியில் 3 அண்ட் தென் C2 3, 3ல் 3 இருக்குது, D2 1 5. ஸோ 5 3 3 5 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது, 10 + 6 16. therefore the optimum assignment cost is 16, which is the solution. assignment cost minimize cost எவ்வளோ இருக்குது, 16. இந்த கொஷினுக்கு இதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். அடுத்து டைப் 2 இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேக் யூஸ் ஆஃப் இட். கீப் வாட்சிங். தேங்க்யூ.